மிக வேகமாக முன்னேறியுள்ளது. ஈரானின் பாதுகாப்புத்துறை துணை அமைச்சர் மசூத் ஒரேயி ரகசியமாக சீனா சென்று இதற்கான பேச்சுவார்த்தைகளை முடித்துள்ளதாக தெரிகிறது. அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் ஈரானுக்கு 10 நாட்கள் கெடு விதித்துள்ள நிலையில் ஈரானுக்கு பக்கபலமாக சீனா இந்த முடிவை எடுத்திருப்பது சர்வதேச அரங்கில் ஒரு மிகப்பெரிய சவாலாகவே பார்க்கப்படுகிறது. ஒரு பக்கம் அமெரிக்கா மற்றும் அதன் கூட்டணி நாடுகள், மறுபக்கம் ஈரான், சீனா மற்றும் ரஷ்யா என உலகம் தற்பொழுது 2 துருவங்களாக பிரிந்து நிற்கிறது. ஈரான் மீதான ஒரு சிறிய தாக்குதல் கூட அமெரிக்காவிற்கு பெரும் நஷ்டத்தை ஏற்படுத்தும் என்று ஈரானிய அதிகாரிகள் எச்சரிக்கும் அதே வேளையில் ஈரானின் இறையாண்மையை நாங்கள் ஆதரிக்கிறோம் என்று சீன அதிபர் ஜி ஜின்பிங் வெளிப்படையாகவே தெரிவித்துள்ளார். ஐக்கிய நாடுகள் சபையின் ஆயுத தடையையும் மீறி சீனா இந்த ஏவுகணைகளை ஈரானுக்கு வழங்கினால் அது அமெரிக்காவுடனான நேரடி மோதலுக்கு வழிவகுக்கும். வளைகுடா நாடுகளில் போர் மேகங்கள் கருத்து வரும் வேளையில் சீனாவின் இந்த ஏவுகணைகள் அமெரிக்காவின் போர் திட்டத்தை மாற்றுமா என்பதை நாம் பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். ஈரானை மொத்தமாக துடைத்து எறிய அமெரிக்கா தனது பிரம்மாண்ட போர்க்கப்பல்களை அணிவகுத்து நிற்கும் நிலையில் சீனா தற்பொழுது ஒரு அதிரடி ஆட்டத்தை தொடங்கியுள்ளது. அமெரிக்காவின் USS ஆப்ரஹாம் லிங்கன் மற்றும் USS ஜெரால்ட் ஆர் ஃபோர்ட் ஆகிய ராட்சத விமானம் தாங்கி கப்பல்களை தகர்க்கும் வல்லமை கொண்ட CM-302 ரக ஏவுகணைகளை ஈரானுக்கு வழங்க சீனா முடிவு செய்துள்ளது. இந்த அதிரடி ஒப்பந்தம் தற்பொழுது இறுதிக்கட்டத்தை எட்டியுள்ளதாக ராய்ட்டர்ஸ் செய்தி நிறுவனம் பகீர் தகவலை வெளியிட்டுள்ளது. சீனா தயாரித்துள்ள இந்த CM-302 ஏவுகணைகள் ஒளியை விட வேகமாக சூப்பர்சோனிக் வேகம் கொண்டவை. சுமார் 290 கிலோமீட்டர் தூரம் வரை பாய்ந்து சென்றும் தாக்கும் திறன் கொண்ட இந்த ஏவுகணைகள் கடல் மட்டத்திற்கு மிக அருகிலேயே பறந்து வருவதால் அமெரிக்க கப்பல்களில் உள்ள பாதுகாப்பு அமைப்புகளால் இதை கண்டுபிடிப்பது என்பது குதிரை கொம்பாக இருக்கும். இந்த ஏவுகணை ஒன்று மட்டும் போதும் அமெரிக்காவின் எவ்வளவு பெரிய போர்க்கப்பலையும் துவம்சம் செய்ய முடியும் என்று ராணுவ நிபுணர்கள் எச்சரிக்கின்றனர். கடந்த ஜூன் மாதம் இஸ்ரேல் மற்றும் ஈரான் இடையே நடந்த 12 நாள் போருக்கு பிறகு இந்த ஆயுத ஒப்பந்தம்